வானிலை தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் 15 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, அந்த 15 மாவட்டங்கள் எவை என்று வரை இந்த ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் விவரங்கள்? தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் ஒரு சில மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாகவே வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று 15 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெப்ப அலைக்கான ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அது சற்று குறைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெயிலின் தாக்கம் என்பது சற்று அதிகரித்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் கடல் அலை சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் அதே போல இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள், மீனவர்கள் என அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் தேசிய பேரிடர் மேலாண்மையும் கூட தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் வெயிலும் தொடர்ச்சியாகவே அதிகரித்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.